ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவா புக்கிங்கும் பவித்ரோச்சத்தோட புக்கிங்கும் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு நம்பர் லாகின்லேருந்து கல்யாணச்சம்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எப்போவுமே மீதி டிக்கெட்ஸ் எல்லாமே ஒரு டிக்கெட் இல்லை 2 டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்ட இன்னொரு லாகின் அடியிலேருந்து புக் பண்ணிக்கணும். ஆதார் வச்சு மட்டும்தான் அந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ நீங்கள் தரிசனம் பார்த்த டேட்லேருந்து 180 நாட்களுக்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த டிக்கெட் புக் பண்ண முடியாது. எல்லா டிக்கெட்டுமே இந்த டிக்கெட்டில் ஆன்லைனில் தான் கொடுப்பாங்க. கல்யாணோற்சவம் மட்டும் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் இருக்குது. 230 கோட்டா போல் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் லக்கி டிப் திருமலாவில் கூட கொடுக்குறாங்க. பட் பவித்ரோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவாலாம் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். ஆல்மோஸ்ட் டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. அண்ட் பவித்ரோற்சவம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. பவித்ரோற்சவம் 2500 ஒரு டிக்கெட், ஒரு லாகின்லேருந்து 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 750 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டேட் 15ஆம் தேதிக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. டேட் செலக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பேமெண்ட் இன்கேஸ் உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த பணம் தானாக வந்துடும். கார்டு பேமெண்ட் இல்லைன்னா நெட் பேங்கிங்கில் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 3 to 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அதுக்கு மேலே வரலன்னா நீங்கள் காஷ் அண்ட் டெபாசிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. பவித்ரோற்சவம் இப்போ ஃபுல் ஆகிடுச்சு. கல்யாணோற்சவம் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அண்ட் கல்யாணோற்சவத்துக்கு இப்போ பேரண்ட்ஸுக்கு போட்டுட்டீங்க. உங்கள் குழந்தை 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு பொதுவாக இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தால் ஆதார் கார்டு இல்லைன்னா ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. உங்கள் கேட்டால் நம்ம காமிக்கணும். இப்போ உங்கள் குழந்தை 13 வயசாக இருக்குது, கல்யாணோற்சவம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க. அந்த குழந்தைய எப்படி அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா சுபதம் என்ட்ரியில் இன்ஃபார்மேஷன் டிக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. எந்த தரிசன டிக்கெட்டும் கொடுக்கறது கிடையாது. நான் நிறைய தடவை போய் கேட்டுட்டேன். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணோற்சவம் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம், எங்கள் குழந்தை 13 வயசு, நாங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைனே புக் பண்ணி கூட்டிகிட்டு போனோம், அழைச்சிட்டு போனோம், விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் பொறுத்து அலோவ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பட் சுபதமில் இன்ஃபான் தர்ஷனத்துக்கு உண்டான டோக்கன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஊஞ்சல் சேவா 15, 16, 17க்கு ஓப்பன் பண்ணல. மீதி நாட்களுக்குலாம் அவைலபிளாக இருந்து சூப்பராக இருக்கும் ஊஞ்சல் சேவா. ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு சேவாவும் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ஊஞ்சல் சேவா. உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் படி போங்க, க்யூவில் கூட்டம் இல்லாமல் போகலாம். கல்யாணோற்சவம் 15, 16, 17, 18க்கு ஓப்பன் பண்ணலை. ஆர்ஜித பிரம்மோற்சவம் 4 நாளைக்கு ஓப்பன் பண்ணலை. 28ஆம் தேதி உட்லோற்சவம் மிஸ் பண்ணாமல் அதுவும் பாருங்கள். அன்றைக்கி வேறு ஏதாவது தரிசனத்தில் போகிறீங்க அப்படின்னா சஹஸ்ர தீபாலங்கார சேவா 5 நாளைக்கு ஓப்பன் பண்ணலை. அண்ட் பவித்ரோற்சவம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் 7 மணிக்கு போட்டிருக்கும். 6:30 மணிக்கு போல் நீங்கள் சுபதம் என்ட்ரியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ 6:30 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. சேவா நடக்கிறப்போ இந்த ஆர்ஜித சேவாலையுமே சரி, கல்யாணோற்சவம்க்கெல்லாமே ஷர்ட் அண்ட் பனியன் ஜென்ஸுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க. மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸாக இருந்தால் சுடிதார் மஸ்ட், துப்பட்டா சுடிதார் போட்டுருக்கலாம், துப்பட்டா மஸ்ட், சாரீ கட்டியிருக்கலாம். லக்கேஜ் எல்லாம் நீங்கள் சுபதம் என்ட்ரிலேயே கொடுத்து வாங்கிக்கலாம். அக்காமடேஷன் இந்த பவித்ரோற்சவம் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி பவித்ரோற்சவம் டிக்கெட்டுக்கு ஆக்சுவலாக புக் அக்காமடேஷன் லிங்க் இருக்குது. இருந்தாலும் ரூல்ஸில் ஏஆர்பி கவுண்டரில் ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஆர்பி கவுண்டருங்கிறது திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்டே இருக்குது, சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில். அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் பவித்ரோற்சவம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லிங்க் மூலமாக புக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் பவித்ரோற்சவம் டிக்கெட் செலக்ட் பண்ணி அதன் மூலமாக புக் அக்காமடேஷன் கிளிக் பண்ணி புக் ஆகுதான்னு பாருங்கள். இன்கேஸ் புக் ஆகலை அப்படின்னா கீழே ரூல்ஸில் கொடுத்துருக்கிற மாதிரி ஏஆர்பி கவுண்டரில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 15ஆம் தேதிக்கு தான் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. புக் பண்ணியிருப்பீங்க. புக் பண்ணவங்க 14ஆம் தேதி போய் ரூம் எடுத்துக்கலாம். ஏஆர்பி கவுண்டர் 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும். உங்களோட பிரிண்ட் அவுட் 4 காப்பி எடுத்துக்கோங்க. ஒரு காப்பி ஏஆர்பி கவுண்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அங்கே போய் புக் பண்ணுற போகிறதா இருந்தால் 500 ரூபா காஷ் அண்ட் டெபாசிட் கேட்பாங்க. 100 ரூபா 3 நாட்கள் ஸ்டே பண்ணணும் இல்லையா, ஒரு நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் 800 ரூபா காஷ் அண்ட் டெபாசிட்டோட அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு காப்பி அங்கே கேட்பாங்க. அடுத்து 15ஆம் தேதி நீங்கள் சேவாக்கு போகிறப்போ சுபதம் என்ட்ரியில் ஒரு காப்பி கேட்பாங்க. அந்த காப்பியில் சீல் அண்ட் சைன் போடுவாங்க. அந்த காப்பி இருந்தால் மட்டும்தான் 3 நாட்களில் 4 முறை போவோம் நம்ம. அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காப்பியை பத்திரமா வச்சுக்கோங்க.
தரிசனம் முடிக்கிற வரைக்கும், லாஸ்ட்டு தரிசனம் முடிக்கிற வரைக்கும். பவித்ரோச்சம் நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் ஒரு மாலை கொடுப்பாங்க, 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் 2 மாலை கொடுப்பாங்க, லேடிஸ்க்கு புக் பண்ணியிருந்தால் ப்ளவுஸ் ஸ்வீட் கொடுப்பாங்க, ஜென்ஸுக்கு புக் பண்ணியிருந்தால் உத்தரியம் கொடுப்பாங்க, மேல் தொண்டு. அவர்கிட்ட ஒரு டிக்கெட் கொடுக்கணும், பிரிண்ட் அவுட் கொடுக்கணும். ஸோ அவருக்கு ஒன்று கொடுக்கணும், மொத்தம் 3 ஆச்சா. இன்னொன்று சேஃபாக இதுக்கும் வச்சுக்கோங்க, லட்டு கவுண்டரில் நம்ம கேட்குறப்ப கொடுத்துக்கலாம். ஸோ 4 பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரூம் தேவைன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கிடையாது, அது நம்மளோட கன்வீனியன்ஸு தான். பட் பவித்ரோட்சம் டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஷியோராக ரூம் கொடுப்பாங்க. பட் சிங்கிள் பர்சனுக்கு கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, அது செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆஸ் பர் ரூல் சிங்கிள் பர்சனுக்கு கொடுக்கறது கிடையாது. போன வருஷம் நேரில் போய் சிங்கிளாக போனாங்க, ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுத்ததா சொன்னாங்க. செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் புக்கிங்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். பவித்ரோட்சம் டிக்கெட் புக் பண்ண எல்லாருக்கும் ஹாப்பி சேவா. புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். 3 நாட்களில் 4 முறை போகிறப்போ எந்த டைம் நம்ம ஜாயின் பண்ணணும், எப்போ சேவா செய்வாங்க, எப்படி சாமி பார்க்கலாம், எத்தனை மணிக்கு வெளியில் வருவோம் அப்படிங்கிறத பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிக்கேன். டீட்டெயிலாக பவித்ரோட்சம் பற்றி ஷேர் பண்ணிக்கேன். ஈவன் காலனச்சம், முதல் சேவா, அஜித்த பிரமோச்சம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா, எங்கே உட்காந்து சாமி பார்க்கலாம், எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ஷியோராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் மட்டும்தான் பவித்ரோட்சம் டிக்கெட் கொடுக்குறாங்க. சிலர்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பவித்ரோட்சம் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 தடவை சாமி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 டிக்கெட்டில் சாமி பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த வருஷத்தில் ரூம் வேறு கொடுத்துட்றாங்களா, அதனால கன்வீனியண்ட்டாக நம்ம சாமி பார்த்துட்டோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. பவித்ரோட்சவம் இன்கேஸ் நீங்கள் பவித்ரோட்சத்துக்கு எலிஜிபிளாக இல்லை, அந்த 180 நாளில் நீங்கள் வரல, கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து நவம்பரில் புஷ்பயாகம், அதுவும் அப்படி தான், ஒரே நாளில் 2 டைம் சாமி பார்க்கலாம். நல்லாயிருக்கும் அந்த புஷ்பயாகம், சேவை சூப்பராக இருக்கும். புஷ்பயாகம் 700 ரூபாய்க்கு 2 தடவை நம்ம சாமி பார்க்கலாம் ஒரே நாளில். பட் அதுக்கு ரூம்லாம் தனியாக கொடுக்க மாட்டாங்க, ஜென்ரலாக புக்கிங் அப்போ நம்ம புக் பண்ணிக்கணும். இன்கேஸ் இதில் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள், வெயிட் பண்ணி உங்களுக்கு ஓகேவாக இருந்தால். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி உண்டான கோட்டா சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த இடங்களில் இன்றைக்கி நைட்டு 10-11 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸ்ரீவாரிமேட்டில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அங்கே 5:30 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, அங்கே உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். அலிப்பிரி நினைப்பதில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல க்யூவில் நின்று ஆதார் ஒரிஜினல் இல்லை ஜெராக்ஸ் காமிச்சு டோக்கன் வாங்கி நம்ம நடந்து போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். எப்போவுமே ஏர்லி மார்னிங் டைம் ஸ்டார்ட்டில் சாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகலாம். அண்ட் எஸ்பெஷலி வியாழக்கிழமை நீங்கள் சாமி பார்க்கணுன்னு போகிறீங்க டோக்கன் வாங்குறதுக்கு அப்படின்னா புதன்கிழமை நைட்டு 9:10 அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கீழ்த்திருப்பதியில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா, ஸ்ரீவாரிமேட்டில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா 5:30 அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே டோக்கன்ஸ் தீந்துடும். இப்போ இந்த ஸ்கூல்லாம் திறந்துருச்சு அப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு க்ரௌடு இருக்காது. வீக்கெண்ட் இருந்த க்ரௌடு கூட வீக் டேஸில் இருக்கிறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு தான் உங்களுக்கு க்ரௌடு இருக்கும். அடுத்து இந்த டோக்கன் வாங்குறப்ப க்ரௌடு இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் வரி பண்ணிக்காதீங்க, அதுக்கெல்லாம் எப்பொழுதும் ஆகக்கூடிய தரிசன நேரம் தான் ஆகுது, அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் இப்போ சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் அந்த கனெக்ட் அண்ட் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் சேவா டிக்கெட் புக் பண்ண போகிறதா இருந்தால் இப்போவே புக் பண்ணிக்கோங்க. அந்த புக்கிங் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஊஞ்சல் சேவா ஃபுல் ஆகிடுச்சு, அஜித் பிரம்மோற்சவம் ஃபுல் ஆகிடுச்சு, கல்யாணோற்சவம் ஃபுல் ஆகிடுச்சு. சஹஸ்ர தீபாலங்கார சேவா மட்டும் ஒரு சில நாட்களுக்கு மினிமம் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பவித்ரோற்சவமும் ஃபுல் ஆகிடுச்சு. பவித்ரோற்சவம் சீக்கிரமாகவே தீர்ந்துருச்சு, ஒரு 20 நிமிஷத்துலேயே தீர்ந்துருச்சு. ஸோ இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிக்கோங்க, இல்லை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் மே 23 திருமலாவில் பௌர்ணமி கருட சேவா நடக்கும் அப்படின்ட்டு டிடிடியில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட அடிஷ்னல் கோட்டா ஓப்பன் பண்ணலன்ட்டும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீவாரி சேவா புக்கிங் போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னல் கோட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ரெகுலர் கோட்டா மே 27 ஓப்பன் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க அது வேணால் புக் பண்ணிக்கோங்க. இதுவும் அப்படி தான், ஸ்கூல்லாம் திறந்துருச்சு அப்படின்னா யாராச்சும் கேன்சல் பண்ணுறவங்க நம்ம அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். மேபி அடுத்த மாதம் அடிஷ்னல் கோட்டா மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா ஜூனில் ஸ்கூல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் திறந்துருங்கிறதுனால மேக்ஸிமம் அடுத்த மாதம் உங்களுக்கு அடிஷ்னல் கோட்டா அவைலபிளாக இருக்கும். 20 தேதி போல் செக் பண்ணி பாருங்கள், அப்டேட்ஸ் வரும்.
டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ், தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், டெய்லி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். டிடிடியோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸோட சேர்த்து இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். எந்த தரிசன டிக்கெட்டில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.